இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நோவர் ஸ்பெஷல். இது 2020ல வெளியா இருக்குதுங்க. இது ஆக்சுவலா ஒரு எமோஷனல் மூவி. அப்படி ஒன்லைனர் என்னன்னு பார்த்தா, சாதாரணமான ஒரு விண்டோ கிளீனரா இருந்து சிங்கிள் பேரண்டா தன்னுடைய 4 வயசு பையனை பார்த்துட்டு வர நம்ம படத்தோட ஹீரோக்கு எதிர்பார்த்த விதமா தீர்க்க முடியாத ஒரு கேன்சர் நோய் ஏற்படுத்துங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே அவன் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தன்னுடைய 4 வயசு குட்டி பையனை எப்படியாச்சும் தான் இறக்குறதுக்கு முன்னால ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்லா பாத்துக்கக்கூடிய குடும்பத்துல தத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். அதுக்காக பல முயற்சிகள் மேற்கொள்றான். அதெல்லாம் என்னென்ன, கடைசியா அவன் சாகிறதுக்கு முன்னால அவனுடைய பையனை ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா அப்படிங்கிற ஒரு தந்தையோடைய பாச போராட்டம் தான் இந்த படத்தோடைய ஒன்லைனருங்க. ஓகே, அப்படியே கதைக்குள்ளே போயிடலாமா? என்ன இதுன்னு பாத்துடலாமா? இந்த மூவிய ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான ஜான் தான் காமிக்கிறாங்க. ஜான் வந்து ஒரு விண்டோ கிளீனருங்க. இந்த வீடு, ரெஸ்டாரண்ட், கார்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு கம்பெனில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. வேலைகளாக முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர பட்சத்துல பையன் அப்படியே ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அப்பா எப்போ வருவாருன்னு விண்டோ வழியா பார்த்துட்டே இருக்கிறான். அப்பா கார் சத்தம் கேட்டதும் பையனுக்கு அப்பதான் மூஞ்சி பிரைட் ஆகுது. உள்ள வந்ததுமே அப்பாவை பார்த்தது ரொம்ப குஷி ஆயிருந்தான். பையனை பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. சோ ஆக்சுவலா அந்த குட்டி பையன் பேர் வந்து மைக்கேல். சோ இவனை கவனிச்சுக்கிறதுக்காக சோசியல் சர்வீஸ்ல இருந்து ஒரு பேபி சிட்டரை கூட வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. காரணம், நம்ம ஹீரோக்கு தீர்க்க முடியாத அந்த வியாதியான கேன்சர் நோய் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லயே அவன் உயிரிழந்து போயிடுவான். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சோசியல் சர்வீஸ்ல இருந்து ஃப்ரீயா இந்த குட்டி பையனை பேபி சிட்டரா ஒரு லேடி வந்து அப்பப்போ கவனிச்சுப்பாங்க. சோ அவங்க வந்துட்டு நாளைக்கு வரன்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த குட்டி பையனை அவங்க கவனிச்சுக்கிறத மட்டும் பாருங்க. தலைவாரி விட்டு பேன் எடுத்து விட்டு எப்படி ஒரு அம்மா பெத்த புள்ளைய வந்து எவ்வளவு பொறுப்பா, அன்பா, அரவணைப்பா, பாசமா பாத்துப்பாங்க. அப்படி ஒரு தந்தை பாத்துக்கிட்டா எப்படி இருக்குங்கிற ரேஞ்சில தான் பையனை ரொம்ப அக்கறையா வந்து பாத்துக்கிறான். சாப்பாலாம் கொடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பெட் டைம் ஸ்டோரிலாம் சொல்றாப்ல. அந்த குட்டி பையனுக்கு அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு, அவர் சீக்கிரமா சாக போறாரு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஏன்னா விவரமே பார்த்தாது. அவனுக்கு வயசு 4 தானே ஆகுது. இதுல பாவம் அம்மாவும் வந்து இவன் பிறந்த 6வது மாசத்திலே விட்டுட்டு 2 பேரையும் விட்டுட்டு ஓடிட்டா போல. போனவன் இன்னும் திரும்பல, எங்க இருக்கானு தெரியல. அவனு தூங்க வச்சுட்டு அப்படி நம்மால் ஒரு ரூமுக்கு வந்து கேன்சர் நோய்க்காக மெடிசன் கூட எடுத்துட்டு இருக்கிறான். மருந்து, மாத்திரை, ஊசி கீசின்ட்டு எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டாலும் அவனால நீண்ட நாள் வாழ முடியாது. வீட்டு வேலைகள்லாம் பார்த்து பையனுக்கு சமைச்சு கொடுத்து அப்படியே ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு வராப்ல. ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு கூட நம்ம ஹீரோ அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். சிக்னல்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தினா ரெட் விலும், வண்டிலாம் ஸ்டாப் ஆகும். நம்ம அப்போ பாதை கடந்து போகணும்ட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு வராப்ல. நர்சரி ஸ்கூல் தான். இவன மாதிரி படிக்கிற குழந்தைகள் எல்லாம் அம்மா தானே விட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பாவம், ஆமா எனக்கு அம்மா எங்கப்பா இருக்கிறாங்கன்ட்டு ரொம்ப இந்த பையன் இப்படி கேட்கும்போது அவன் மனசே உடஞ்சு போயிருதுங்க. என்ன பதில் சொல்லி அவனை சமாளிக்கிறதுன்னு தெரியல. அம்மா வெளியூர்ல இருக்கிறாங்கப்பா, சீக்கிரமா வந்துருவாங்கன்னு அப்படின்ட்டு இவன் அம்மாவை எங்கன்ட்டு எப்பெல்லாம் கேட்கிறானோ அப்பெல்லாம் இப்படிதான் வந்துட்டு பதில் சொல்லி அவனை சமாளிப்பான் பாவம். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலி போய் நம்மால் பார்க்க போறான், பையனோட போய் பார்க்க போறான். ஆக்சுவலா என்னன்ட்டு கேட்டா இவனும் எத்தனை நாள் உயிரோட இருப்பான்ங்கிறது தெரியல. தான் இறக்கிறதுக்கு முன்னால எப்படியாச்சும் தன்னுடைய பையனை குழந்தை இல்லாம தவிக்கிற ஒரு குடும்பத்துல நல்லா பாத்துக்கக்கூடிய குடும்பத்துல சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த அடாப்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு ஏஜென்சி மூலமா ஒரு கப்பல் வந்து பார்க்க வரான். அவங்களால குழந்தை பத்துக்க முடியாது, பட் குழந்தை தத்து எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க போல. ரொம்ப நல்ல பணக்கார ஃபேமிலி, பையனை நல்லா பார்த்துப்பாங்கன்ட்டு நல்லாவே தெரியுது. அண்ட் கூடவே அவங்களுடைய பையன் ஸ்தானத்துல இப்பவே ரொம்ப உரிமை எடுத்து நாங்க பாத்துக்கிறோம், அவனுக்கு ஒரு நல்ல கல்வி, நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது எங்களுடைய பொறுப்புன்ட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குறாங்க. சோ இவனை பொறுத்த வரைக்கும் பையனை தத்து கொடுத்ததும் அவன் வளர வளர தன்னுடைய நினைப்பே இருக்க கூடாது, இப்படி ஒரு அப்பா இருந்தாரு இறந்து போனாருன்னு கூட அவனுக்கு ஞாபகம் வரக்கூடாது, அப்படிதான் நீங்க வளர்க்கணுங்கிறது அவனுடைய விருப்பம். எல்லாத்துக்குமே அவங்க சரிதான். ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் தான் அவங்களுக்குள்ள தெரியுது. என்னன்னு கேட்டா 2 பேருமே டீச்சர்ஸ் அண்ட் ரொம்ப அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்கங்கிற மேட்டரும் தெரிய வருது. இப்படி பிஸியா இருக்கிற பட்சத்துல பையனை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஐயமும் அவனுக்குள்ள ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கூடவே பையனை கிட்ட தத்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வேற ஏதோ ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க போறதாகவும் சொல்றாங்க. அப்படி சேர்க்கிற பட்சத்துல தன்னுடைய பையனை நம்ம சாகிற இந்த கடைசி நாட்கள்ல அவனுடைய முகத்தை பார்க்க முடியாம போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ள ஏற்பட நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோமே, யோசிச்சு சொல்றோமேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அப்படி வர வழியில பிரிட்ஜ்ல நின்னுக்கிட்டு இந்த போற வர கார்ஸ், லாரிஸ் இதெல்லாம் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறான். அந்த குட்டி பையனுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. அப்பா இப்படி நம்மள யாருக்கோ தத்து கொடுக்க போறாரு, இன்னொருத்தங்க கிட்ட தான் நம்ம வளர போறோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஜானும் அப்படியே மெல்ல மைக்கேல் கிட்ட, மைக்கேல் இந்த கார் லாரிலாம் பாக்குறல்ல, இதெல்லாம் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அது மாதிரி தான் கொஞ்ச நாள் நீ ஏன் கூட இருந்தியா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ கேட்ட மாதிரி உனக்கு அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிற மாதிரி இன்னொரு அப்பா அம்மா உன பாத்துப்பாங்க, நல்லா சமத்து பிள்ளையா இருந்துப்பியா தங்கம்ட்டு இப்படி வந்து கேட்கிறான். மைக்கேல் பாவம்ல, அவனுக்கு இவன் என்ன சொல்றானே புரியல. எனக்கு எங்கேயும் போக தோணல, நான் உங்க கூட இருந்துக்கிறப்பா அப்படின்ட்டு ரொம்ப பாவியா வந்து சொல்றான். அவனுக்கு நெஞ்சே வெடிச்சு போயிருதுங்க. எப்படிதான் தன்னுடைய பையனை இன்னொருத்தங்களுக்கு தத்து கொடுக்க போறோம், இவன் எப்படி போய் இருக்க போறான், அவனை பிரிஞ்சு நம்ம எப்படி கடைசி காலகட்டத்தில் இருக்க போறோம்ட்டு ரொம்ப வேதனைப்படுறான். அப்புறம் அந்த அடாப்ஷன் ஏஜென்சி தான் போறான்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு இப்போ ஒரு கப்பல் போய் பார்த்துட்டு வந்தால, அவங்க கிட்ட பையனை தத்து கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, எனக்கு விருப்பம் இல்ல, வேற யாராச்சும் இன்னும் பெட்டரா இருந்தா வந்து சொல்லுங்கன்ட்டு இப்படி வந்து கேட்கறாப்லன்னு வச்சுக்கோங்களேன். அது போக அங்க 2 லேடி இருக்கிறாங்கல்ல அந்த ஏஜென்சில, அதுல அந்த பொண்ணு பேர் வந்து ஜோனா. அவ வந்து ஒரு சஜஸ்ட் பண்றா. என்னன்னு கேட்டா, நீங்க இறக்கிறதுக்கு முன்னால உங்க பையனோட இருக்கக்கூடிய போட்டோக்கள் ஏதாச்சும் அவனுக்கு ஒரு லெட்டர் நீங்க எழுதி வைக்கிறதா இருந்தா எழுதி வச்சு
இங்க ஒரு மெமரி பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை இங்கேயே நீங்க வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்க பையனுக்கு ஒரு விவரம் வரும்போது ஒருவேளை நம்ம தத்தெடுக்கப்பட்ட வளர்ப்பு மகன் தான்ட்டு உண்மை கூட தெரிய வரலாம். அப்ப அந்த பையனுக்கு நம்ம உண்மையான அப்பா அம்மா யார் தான்ட்டு ரொம்ப தவிச்சு போயிருவான். தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பான். ஸோ இப்போ நீங்க மெமரியா சேர்த்து வைக்கிற ஒரு லெட்டரா இருக்கலாம், இல்லனா போட்டோவா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் கூட திங்ஸா கூட இருக்கலாம். அதை இப்போ நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பிற்காலத்துல எங்க ஏஜென்சி மூலமா அவனுக்கு இந்த மெமரி பாக்ஸ் பை கையில சேரும். அதன் மூலமா அவன் யாரு, அவங்க அப்பா அம்மா யாருங்கிறத புரிஞ்சுப்பான். ஸோ அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்படி வந்து சொல்றாப்லையா நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வருது. என் பையனை தத்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் வளர்ப்பு மகன் தான்ட்டு எதுக்கு வந்து தெரிய வரணும்? பிறந்த 6 மாசத்துலயே விட்டு போனவர் தான் நம்ம அம்மா, கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இறந்து நம்மளை தவிக்க விட்டு போனவர் தான் அப்பான்ட்டு அந்த உண்மைலாம் அவனுக்கு தெரிய வந்தா இன்னும் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதெல்லாம் அவனுக்கு தெரிய வேணாம். அப்படி தெரியாத அளவுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸா பாருங்கன்ட்டு நம்மால் இப்படி சொல்றாப்ல. ஆனா என்ன இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெளியே வரத்தான் செய்யும். அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் பையனோட சந்தோஷமா இருக்கணும்ட்டு பார்க்க போறது, ஓடி ஆடி ஆடுறது, இந்த பொக்லைன் வண்டிலாம் மண்ணளி போடல அதெல்லாம் சின்ன புலத்தனமா பையனோட சேர்ந்துக்கிட்டு அவனும் வேடிக்கை பார்க்கறது. பார்க்கல அப்படி நின்று ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பையன் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு ஊட்டி விடுறான். ஆனா இவன் சாப்பிட்றதா இல்லை. ஏன்னா இவன் சாப்பிட்டு இவனுடைய வியாதி பையனுக்கு பரவிடக்கூடாதுன்ட்டு அவன் கொடுக்கறத சாப்பிட மறுக்கிறான். பார்க்கல ஓரளவுக்கு பெரிய பசங்களா இருக்கக்கூடிய பசங்களா விளாண்டுட்டு இருக்கானுங்க. அவங்க பசங்களை வந்து அப்பாக்கள் கேர் பண்ணி பாத்துக்கிறதெல்லாம் பாக்குறப்போ இந்த வயசு வரைக்கும் நம்மளுடைய பையனை நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ள அப்பப்போ வந்து போகுது. ரொம்ப வேதனையும் அவனுக்கு ஏற்படுத்துதுங்க. பையனுக்கு ஸ்டோரி சொல்றது, அவன் கிறுக்கி வைக்கிறத வீட்லயே வந்து செவுத்துல ஒட்டி வைக்கிறதுன்ட்டு நல்லா ஃபன் பண்றாங்க. அண்ட் இவன் வேலைக்கு போகும்போது ஒரு டாய் கம்பெனிக்கு முன்னால இருந்து தான் விண்டோ கிளீன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பொம்மை லாரி ஒன்று இருக்குது, அவனுக்காக வந்து வாங்கி கொடுக்குறான். அதை வேலைக்கு போகும்போது இவன் கூடவே கூட்டு போவானா. இவன் காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். குட்டி பையன் அவன் அப்பா மாதிரி அந்த லாரியை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான். அதை பார்த்து இவனுக்கு ஒரு நகைப்பா இருக்கு. அவரை தத்து கொடுக்கறதுக்கு இன்னொரு கப்பல் வந்து பாக்குறான். அவங்க ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணை தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க போல. அந்த பொண்ணுக்கு நம்ம குட்டி பையில ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு. அவங்களும் கூட உங்க பையனை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, குறை வைக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் வந்து அவங்களுக்கு நாய்னா சுத்தமா பிடிக்காதுங்க. பக்கத்து வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அதை பத்தியே அந்த மனுஷன் வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறாரு. எப்போ கடிச்சு வச்சிருச்சான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம குட்டி பையலுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்குமா, அதுல கொஞ்சம் புறனான மாதிரி தெரியுது. ஆனா அதையும் தவிர்த்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறாங்கல்ல, அந்த பொண்ணை அவங்க அதிகமா கேர் பண்ணி வளர்த்த மாதிரியே தெரியல. இவங்க கிட்ட பேசின ஒரு 10 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிறான் தன்னுடைய பையனை இவங்க கிட்ட தத்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் அவனுக்குள்ள ஏற்பட, ஓகே நாங்க யோசிச்சு பதில் சொல்றோம்ட்டு எப்படி ஃபர்ஸ்ட் கப்பல்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அங்க இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் மெக்டானான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வீட்டுக்கு எப்போதுமே விண்டோ கிளீன் பண்ண போவான். வேலைக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்காக சாப்பிட சாண்ட்விச் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இவனுக்கு கேன்சர் இருக்கிறதும் சீக்கிரமா இறந்து போக போறான் அப்படிங்கிற எல்லாமே தெரியும். ரொம்ப ஆறுதலா பேசுவாங்க. கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமா உண்டு. கடவுளை வச்சுலாம் வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவனுக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா எதுக்கு இந்த வியாதியை எனக்கு கொடுக்கணும், என் பையன் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறான். இறப்புங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது தான்ப்பா. யாருக்கு எப்போ வரும்னே தெரியாது. நல்லா இருக்கிறவன் இன்னைக்கு செத்து போவான். நோயால பாதிக்கப்பட்டிருக்க நீ நீண்ட நாள் கூட வாழலான்ட்டு இப்பெல்லாம் வந்து ரொம்ப அவனுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கூடவே ரீசனா தான் அவங்களுடைய அம்மா இறந்து போனாங்களாம். அம்மாவுடைய இழப்பு அவங்களால ஈடுகட்ட முடியல. அவங்க நினைச்சு அப்பப்போ இவங்கிட்ட வந்து புலம்புறதும் உண்டு. ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு ஒன்று உண்டு. இறப்புக்கு அப்புறமா கண்டிப்பா இறந்தவங்களுடைய ஆவி அவங்கள சார்ந்தவங்களை எப்போதுமே சூழ்ந்து இருக்கும், சுற்றி இருக்கும், அப்படி இப்படின்ட்டு நல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேடிக்கையா கேட்டுட்டு அப்படியே பையனை கூப்பிடுறதுக்காக அவன் ஸ்கூல் டீச்சர் வீட்டுக்கு வரான். என்னைக்காச்சும் இவன் கூப்பிட லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நேரா அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. இவன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவான். அப்படிதான் பையனை கூப்பிட வந்தா அப்பா வரலங்கிற கோவத்துல டேபிள் கடையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். மைக்கேல் வா வீட்டுக்கு போகலான்ட்டு சொன்னா, நீங்க எதுக்கு என்ன கூப்பிட வரலன்ட்டு பையன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இவன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் பையன் வெளியே வரனா பாத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விவரமாயிட்டாங்கிறதும் தெரியுது. அப்புறம் அந்த டீச்சர் கிட்டயும் ஓகே பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து பையனை நேரா கூப்பிட்டு ஒரு பார்க் தான் வரான். பையன் பாடுகள் விளாண்டுட்டு இருக்கான். இவன் பாடுக சோகமா உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அப்பா அங்க வாங்கட்டு வந்து கூப்பிடு போது என்னன்னு பார்த்தா அங்க ஒரு வண்டு செத்து போயிருக்குது. அது தள்ளி தள்ளி பாக்குறான். இது போக மடுக்குது, எதுக்கு ஓட மடுக்குதுன்னு வந்துட்டு கேட்கறான். அது செத்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னா, செத்துருச்சுன்னா என்னன்ட்டு அந்த பயலுக்கு இன்னும் விவரம் பத்தல. செத்துருச்சுன்னா அந்த வண்டால நடக்க முடியாது, ஓட முடியாது, சாப்பிட முடியாது, அதோட உடம்பு மட்டும் தான் இருக்கும், உயிர் அப்படி காத்துல பிரிஞ்சு போயிருன்னு சொல்றான். அந்த குட்டி பயலுக்கு சொல்றது என்ன புரியும்? வண்டு மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி உயிர் வாழக்கூடிய யாரா இருந்தாலும் செத்து போயிட்டா அப்படிதான் ஆகும்ட்டு அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ட்ரை பண்றான். அந்த நேரத்துல ஐஸ்கிரீம் வண்டி வந்துருது. ஐஸ்கிரீம் வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குச்சிக்கிட்டு ஓடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரே யோசனையா இருந்துட்டு இருக்குது. நம்ம பையன் இறந்ததுக்கு அப்புறமாவும் நம்மளை பத்தி யோசிப்பானா, அப்பா திரும்ப வருவாருன்ட்டுங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பானோன்ட்டு அவனை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறாப்ல. இவன் மறுநாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனால சரியா மூச்சு விட முடியல. ஒரு மாதிரி திணறிட்டு போறான். அந்த சமயத்தை அவசரம் வந்துட்டு டே கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டியா, என்ன ஓபி அடிக்கிறேன்ட்டு பயங்கரமா திட்ட. இல்ல சார் வேலையை முடிச்சிட்டேன் சார் சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தா கொடுக்குற பணத்தை விட கொஞ்சம் கம்மியாவே வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோக்கு கோவத்தை ஏற்படுத்துது. அதுவும் சில கெட்ட வார்த்தைகளை சொல்லி வேற திட்டிருந்தானா நம்ம ஆளுக்கு கோவத்தை ஏற்படுத்த காரங்கிருந்து எடுத்துட்டு வராப்ல. நேரா ஹாஸ்பிட்டல தான் போயிட்டு செக்அப் பண்றாப்ல. என்ன ஏது எதுக்கு இந்த மாதிரி மூச்சு விடாம போச்சுன்னு சொல்லிட்டு செக்அப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டு முட்டை வாங்கிட்டு வரான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு வீட்டுல போய் கிளீன் பண்ணிட்டு வந்தானே, கோவத்துல அந்த வீட்டு விண்டோல காரெல்லாம் முட்டை
மொட்டை அடிச்சுட்டு நம்மளால அங்கிருந்து வந்துட்டே இருக்கிறாப்ல. வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த புருஷன் பொண்டாட்டிங்க குழந்தைகளை கவனிச்சுக்கிறது ரொம்ப கேர் பண்ணி போறதெல்லாம் பாக்குறப்போ கடவுள் நமக்கு இப்படி ஒரு குடுப்பனையை கொடுக்கலையே, நம்ம பையனோட கூட கடைசி காலம் வரைக்கும் வாழ முடியலையேங்கிற ஒரு கவலையும் வருத்தமும் ஏற்படுதுங்க. வீட்டுல இருக்கும்போது கூட இவனுக்கு அப்பப்போ என்னமோ ஆகுது. குட்டி பையனும் விளாண்டுட்டே அப்பாவை பாக்குறான், அப்பா அன்வெலா ஃபீல் பண்றான்ட்டு அவனால புரிஞ்சுக்க முடியுது. அவன் டயர்டா படுத்துட்டு இருக்கப்போ அவனுக்கு தண்ணிலாம் பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறானா பாத்துக்கோங்க. இப்போ இன்னொரு தத்தெடுக்கக்கூடிய குடும்பத்தை போய் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு கப்பல் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 குழந்தைகளை இப்போ தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. 6வதா உங்க பையனையும் நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றாப்ல. ஆனா அந்த 5 குழந்தைகளுமே அவங்க சொல் பேச்சு கேட்ட மாதிரி தெரியல, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போட்ட மாதிரி தெரியுது. இதுல நம்ம குட்டி பையன் வர ரொம்ப அப்பாவியா எதுக்கு அப்பா இங்க கூப்பிட்டு வந்தாரு, ஒருவேளை இந்த பசங்க மாதிரி நம்மளையும் இங்க விட்டு போக போறாரா அப்படின்ட்டு ரொம்ப பாவமா பார்த்துட்டு இருக்கிறான். சோ இந்த இடமும் அவனுக்கு சரிப்பட்ட மாதிரியே என்ன இல்ல. ஏன்னா ஆல்ரெடி 5 பசங்களை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க. 5ல 1 6வதாங்கிற ரேஞ்சில தான் மெத்தனமா அவங்க வளர்ப்பாங்களே தவிர இவனை மட்டும் தனியா கேர் பண்ணி வளர்ப்பாங்களான்ட்டு தெரியாதுல்ல. சோ இந்த இடமும் அவனுக்கு சரிப்பட மாதிரி தெரியலையா, அதனால அதுவும் வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாப்ல. ஏஜென்சிக்கு வந்துட்டு நம்ம ஜோனா கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி மைக்கிளுடைய அம்மாவுக்கு என்னாச்சு, எங்க போனாங்கன்ட்டு வந்து அவ கேட்கும்போது 2 பேருமே லவ் பண்ணி தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த பொண்ணுக்கு வந்து சொந்த நாடு ரஷ்யாவாம். சோ காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெற்றதுக்கு அப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு என்னுடைய நாட்டுக்கு நான் போயிட்டு வரேன்ட்டு போனவதான் இன்னும் திரும்பவே இல்லைன்ட்டு கொஞ்சம் வருத்தமா சொல்றான். ஆனா அவ மேலேயும் தப்பு கிடையாது, நான் தான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன். என் மேல கோவத்துல தான் அவ போனவ திரும்பி வராம இருக்காளோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ள இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கலாமான்ட்டு இவக்கிட்ட வந்து கேட்கறானா. ஜோனா வந்து சொல்றா, சரி எதுவும் அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டா எதுவுமே தெரியாத அவளை பத்தி. ரஷ்யா அவ்வளவுதான். ரஷ்யாவில் இப்படி ஒரு நேம்ல நம்ம எப்படி போய் கண்டுபிடிக்கிறது, முடியாது ஜான். அப்படி கண்டுபிடிச்சாலும் உன் பையனை உன் ஒய்ஃப் கிட்டே வந்து கொடுக்க போறியா, அப்படி கொடுத்தாலுமே அவங்க வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி இருக்கு. பெத்த பாசத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கண்டிப்பா வந்து பார்த்துருக்கணும் ஒரு தாயா இருந்தா. ஆனா அதை அவங்க பண்ணவே இல்லையன்ட்டு இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கப்போ அங்க இருந்து அந்த ஏஜென்சி நிறுவன தலைவர் அந்த லேடி வராங்க. சோ அவங்க வந்து ஜான் என்ன சொல்றாப்லனா, ஜான்ங்க பாரு, உனக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு, டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு, நீ பாக்குற ஒவ்வொரு ஃபேமிலியும் வேணான்னு சொல்ற, என்னதான் முடிவுல இருக்கிறேன்ட்டு வந்து சொல்லும்போது இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே மைக்கிளுக்கு சரியானவங்களா தோணல மேம் அப்படின்ட்டு சொல்றாப்லையா. மைக்கேல், நாங்க ஏனா தானோ எடுத்தோம் கவுத்தோன்ட்டு ஒரு ஃபேமிலியை உன்னை சந்திக்க வைக்க மாட்டோம். அவங்கள பத்தி பேக்ரவுண்ட்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது மைக்கிளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு குடும்பம் இருக்கான்ட்டு பல முறை யோசிச்சு தான் நான் ஒன்னா அனுப்பி வச்சேன்ட்டு சொல்றாங்க. ஆனா இன்னும் பெட்டரான ஒரு ஃபேமிலியை பாருங்கன்னு தான் அவனுடைய முடிவாவே இருக்கு. வீட்டில் வந்து அப்பப்போ ரத்த வாந்தி கூட எடுக்கிறான், கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் போகுதுங்க. கார்ல சின்ன ஃபால்ட் ரிப்பேரை சரி பண்ணிட்டு நேரா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு நாளைக்கு பர்த்டே, அந்த பர்த்டே கேக்க நம்மளே வீட்டில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்பாவும் புள்ளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னா ஜாலியா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நேரா வீட்டில் வந்து நம்ம ஹீரோ பர்த்டே கேக்கும் செஞ்சு மெழுகுவர்த்திலாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு 44வது பிறந்த நாள். ஸோ அதனால 34 மெழுகுவர்த்தி நம்ம மைக்ல வந்து கேக்ல நட்டு வைக்கிறானா. அப்போ ஹீரோக்கு ஒரு வருத்தம், நெக்ஸ்ட் பர்த்டேக்கு கண்டிப்பா நம்ம இருக்க மாட்டோமே, நம்ம பையனுடைய நிலைமை என்னதான் ஆகுதுன்ட்டு ரொம்ப அவனை நினைச்சு கவலைப்படுறான். அவனுக்கு மரணத்தை பத்தி எந்த ஒரு பயமும் கிடையாது. தன்னுடைய பையனை நல்ல ஒரு குடும்பத்துல சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா ஒரு சிங்கிள் உமனை போய் பார்க்க போறாங்க. ஆக்சுவலா இவங்க யாரெல்லாம் போய் பார்க்க போறாங்களோ கூடவே நம்ம ஜோனா கூட வந்து போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவளும் இவன் அண்ட் நம்ம மைக்கேல்ட்டு 3 பேர் தான் போறாங்க. ஸோ அங்க ஒரே ஒரு லேடி தான் தனிமையில 3 வருஷமா வாழ்ந்துட்டு வராங்களாம். அவங்களுக்கு ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, நிறைய பேர்கிட்ட சொல்லி வர வச்சிருப்பாங்க போல. ஸோ அதை கேள்விப்பட்டு தான் இப்போ இங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க டீனேஜ் வயசுல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே ஒருத்தனை லவ் பண்ணி அவனால பிரெக்னண்டா இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க குழந்தைய பெத்துக்க முடியாத ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால வீட்லயும் சரி டாக்டர்ஸும் கருவை கலைக்க சொல்லி உடனே அந்த கருவையும் கலைச்சிருக்காங்க. அதனுடைய விளைவா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தைய பெத்துக்க முடியாம போயிருக்கு. பல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. கணவரும் ஒரு குழந்தைக்காக தான் எதிர்பார்த்து இருந்திருக்காரு. ஒரு கடத்துக்கு மேல இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் இவங்களை விட்டுட்டு அவர் பாட்டுக்க போயிட்டாராம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்கிறாங்களாம். சோ தன்னுடைய குழந்தைய கருவுல கலைச்சது நினைச்சு இன்னுமே வேதனைப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு குழந்தையோட அருமை என்னங்கிறது அவங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. சோ கண்டிப்பா மைக்கிளை இவங்க நல்லபடியா பார்த்துப்பாங்கன்ட்டு நல்லாவே தெரியுது. அதோடு மட்டும் இல்லாம அவங்க பேசுற விதம், நடந்துக்கிற விதம், அந்த ஹானஸ்டான பதில், இது எல்லாமே ரொம்ப இன்னசென்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்ட்டு வெளிப்படையாவே தெரியுது. இவங்க கிட்ட மைக்கிளை தத்து கொடுத்தா கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பாங்கன்ட்டு இவனு ஒரு எண்ணத்துக்கு வாரான். ரொம்ப கேரிங்கா அவனை பார்த்துக்கிறாங்க. மைக்கிளுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சுட்டித்தனமா நடந்துக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்போ இவங்க தான் மைக்கிளுக்கு ஏத்த ஆளு, சரியா பார்த்துப்பாங்கன்ட்டு முடிவு எடுக்கிறான். பட் அவங்க கொஞ்சம் பினான்சியலா கஷ்டப்படுறாங்கன்ட்டு பார்க்கும்போது தெரியுது. எப்படி இவங்களையும் பார்த்துக்கிட்டு மைக்கிளையும் அவங்க கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் தான் வந்து அவனுக்குள்ள ஓடுதி தவிர மற்றபடி எந்த ஒரு குறையும் சொல்லவும் முடியாது. ஸோ அவங்க கிட்டயும் நாங்கள் எதனாலும் பார்த்து முடிவு எடுத்துட்டு சொல்றோம்ட்டு அங்க இருந்து வந்துருதாப்ல. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம்னா மெக்டானான்ட்டு ஒரு லேடி வீட்டுக்கு போவோம் தெரியுமா, ஒரு பாட்டி வீட்டுக்கு. அந்த பாட்டிகிட்ட போய் கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்ட்டு அங்க வந்து வாராப்ல. ஸோ கஷ்டம் துன்பம் துயரன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. தன்னுடைய பையன் இறப்புக்கு அப்புறமா தன்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பானோ, தன்னை தேடுவானோங்கிற ஒரு பயம் தான் எனக்குள்ள இப்போ வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இறப்பை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனா அவனை எப்படியாச்சும் ஒரு நல்ல குடும்பத்துல
குடும்பத்துல சேர்த்தணும்னு தான் நானும் போராடுறேன். போற இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு குறை இருக்கு, அப்படி விட்டு வரதுக்கும் எனக்கு மனசும் வரல, எனக்கு எதுவுமே தோணலன்ட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு மட்டும் வயசாகலன்னு வச்சுக்கோயேன், உன் பையனை நான் கூட எடுத்து வளர்த்துப்பா, நான் என்னையே என்னால பாத்துக்க முடியலையாப்பான்ட்டு அந்த பாட்டி இப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு வந்து பார்த்தா அவனால வேலை பார்க்க முடியல, ஸ்டெடி அவனால ஏனில கூட ஏற முடியல. அப்படியே வீட்டுல வந்து சோஃபால படுத்துக்கிறான். குட்டி பையன் அப்படியே அப்பாவுக்கு கேரிங்கா மேல பெட்ஷீட்லாம் போத்துறாங்களாம். அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் மாதிரி அப்பாவை அக்கறையா பாத்துக்கிறான். இதெல்லாம் பாக்குறப்போ தன்னுடைய பையனை விட்டு பிரிய போறோன்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே அரவணைச்சுக்கிறான். அவனுடைய உடல்நிலையும் இப்போ வர வர ரொம்ப மோசமாயிருச்சு. சரி, எப்படியாச்சும் கடைசி ஒரு ஃபேமிலி பார்ப்போம், அவங்க கிட்ட மைக்கில் எப்படியாச்சும் ஒப்படைச்சிடலாம், தத்து கொடுத்துடலாங்கிற ஒரு முடிவுல இப்போ ஒரு கப்பல் வந்து பார்க்க வராங்க. அவங்க நல்ல பணக்காரங்க தான். அவங்க ரீசெண்டா மேரேஜ் பண்ண ஒரு தம்பதிகள் போல. அவங்களால குழந்தை பெத்துக்க முடியும். பட் வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னால ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த அடாப்ட் பண்றது, தத்து எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம மைக்கேல் கேட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பேசுறாங்க, என்னது இதுன்ட்டு அவனுக்கு எதுவுமே புரியல. அப்படியே பாவமா உட்காந்துட்டு இருக்கிறான். ஜோனா கூட பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ இந்த ஃபேமிலியாச்சும் மைக்கேலுக்கு செட் ஆகுமான்ட்டு அவளும் கூட தான் பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குட்டி பையன் டேபிள்ல ஒரு முயல் பொம்மை ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கிறான். உடனே அந்த வீட்டுக்காரரு இந்த பொம்மை வேணுமான்ட்டு வந்து எடுத்து கொடுக்குறாப்ல. அவனும் வாங்கி ஆசையா வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மைக்கேல் கூப்பிட்டு அந்த லேடி ஜோனான்ட்டு கீழே போயிருந்தாங்க. இங்க அந்த வீட்டுக்கார அவங்க சொந்தமா குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்குன்ட்டு ஒரு ரூம் வந்து செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பொம்மை கிம்மை தொட்டில் கிட்டில் எல்லாமே இருக்கு. ஸோ மைக்கேல் கொஞ்சம் பெரிய பையனாச்சுல, அவனுக்கு வேற ரூமா, அவங்க பெத்துக்க போற குழந்தைக்கு தான் இந்த ரூம் போல. ஸோ அவங்க குழந்தை பெத்துக்கிறதுல கன்ஃபார்மா இருக்கிறாங்க. இதுல மைக்கேல் வேற தத்து எடுத்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மைக்கேல் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு குழப்பமும் இருக்கு. ஓகே, நாங்க பார்த்து முடிவெடுத்துட்டு சொல்றோம்ட்டு அங்க இருந்து பையனை கூப்பிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, கண்ண கண்ணா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து காமிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம குட்டி பையனுக்கு அந்த பொம்மை கொடுத்தாங்கல்ல, அதை கூட ஆசையா வச்சுட்டு இருக்கிறான். அந்த பொம்மையை தான் அந்த லேடி வந்து கண்ணை காமிச்சு அவங்க ஹஸ்பண்ட சொல்லி வாங்க சொல்லுது. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, தம்பி அந்த பொம்மையை கொடுத்துட்டு போறியாப்பா, இங்க வச்சுட்டு போறியா அப்படின்ட்டு வந்து சொல்றாப்லையா. இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருடைய புத்தி என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சின்ன பையனுக்கு இப்படி சாதாரண ஒரு பொம்மையை கொடுக்கறதுக்கே இவங்க தயங்குறாங்களே, நாளைக்கு எப்படி இவனை வந்து நல்லா வச்சு பார்த்துப்பாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவும் ஜோனோ கூட பாக்குறாங்க. அந்த பொம்மையை கையில கொடுத்துட்டு இவங்க செட்டே ஆக மாட்டாங்கன்ட்டு முடிவெடுத்து அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. மைக்கேல் ஜான்தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ மைக்கேல் வந்து அப்பா கிட்ட கேட்கறான், அப்பா தத்தெடுக்கிறதுனா என்னப்பா, அதை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அடாப்ஷனா என்னன்ட்டு வந்துட்டு கேட்கறானா. அவனுக்கு அவ்வளவுதாங்க, என்ன சொல்றதே தெரியல, ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருந்தான். 4 வயசு பையன், அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது ஒண்ணு இல்லப்பா, உன்ன மாதிரி குட்டி பசங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அப்பா அம்மான்ட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த குட்டி பசங்களை பாத்துக்க முடியலன்னா அவங்க இன்னொரு அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருவாங்க. அதான்ப்பா அடாப்ஷன் சொல்லும்போது அந்த குட்டி பையனுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா அப்பா இன்னொருத்தர்கிட்ட நம்மள கொடுக்க போறாருங்கிற மாதிரி யோசிச்சு, அப்ப எனக்கு அடாப்ஷனே பிடிக்காது அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடி போறான். அப்புறம் ஜோனாவும் இவனுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜோனா கிட்ட தான் வந்து கொஞ்சம் கோவப்படுறான். இப்ப பாத்துட்டு வந்தமே ஒரு கப்பல் ஒரு சாதாரண டாய் பொம்மையை கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கிறாங்கன்னா, எந்த தைரியத்துல ஒரு குழந்தைய அவங்க கிட்ட நீங்க தத்து கொடுப்பீங்க, அவங்க எப்படி நல்லா வச்சு பாத்துப்பாங்கன்ட்டு நீங்க நினைப்பீங்கன்னு கோவப்படுறான். ஆக்சுவலா ஜோனா கூட அங்க இருந்திருந்தா அவளுக்குமே புரியுது இவன் வலிகள், இவனுடைய வேதனைகள். கொஞ்ச நாள் சாக போறான். சாகிறதுக்கு முன்னால எப்படியாச்சும் தன்னுடைய பையனை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு சேர்க்கணுங்கிறது அவருடைய பாச போராட்டமும் இவளுக்கு புரியுது. பட் அதையும் தவிர்த்து ஏஜென்சிக்கு தெரியாம நான் உனக்காக எவ்வளவு ரூல்ஸ் பிரேக் பண்றேன் தெரியுமா ஜான், இதெல்லாம் என்னுடைய பாஸ்க்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான், என்னுடைய வேலையே காலி. ஆக்சுவலி வந்து இப்போ ட்ரைனிங் தான் அங்க எடுத்துட்டு இருக்கா. இத்தனை ஃபேமிலிஸ் நான் உனக்காக சந்திக்க வச்சிருக்கேன், ஆனா இதுல ஒண்ணு கூட உனக்கு சரி வரலன்ட்டு சொல்ற. என்னுடைய பாஸ் கூட ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, ஒரு கேஸுக்காக இவ்வளவு நாள் எதுக்கு இழுத்து அடிக்கிறோன்ட்டு. ஆனா அதையும் தவிர்த்து நான் உனக்காக தான் ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து தரவா செக் பண்ணி கூப்பிட்டு போறேன். பட் உனக்கு எதுவுமே செட் ஆகலன்ட்டு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் கொஞ்சம் எமோஷனல் அப்படியே பிரேக் ஆகிறான் பையனை நினைச்சு. அவன் கண் கலங்கி போறதை பார்த்து அவன் சுச்சுவேஷன் நினைச்சு இவளுக்கு கூட அழுக வந்துருது. நான் பாத்துக்கோங்க, கொஞ்சம் நம்பிக்கை அவனுக்கு இழந்த மாதிரி ஆகிருதுங்க. தன்னுடைய பையனை ஒரு நல்ல குடும்பத்துல தத்து கொடுக்காம அதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துருவோமோன்ட்டு அதை நினைச்சுதான் கவலைப்படுறான். நம்ம ஜோனா வந்துட்டு அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குறா, எப்படியாச்சும் அவனுடைய பையனை ஒரு நல்ல குடும்பத்துல சேர்த்துடலாம், நான் பாத்துக்கிறேன்ட்டு கொஞ்சம் ஆறுதலா அவனுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறா. என்னுடைய உடல்நிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அவனால ஸ்டெடியா நடக்க முடியல. ரோட்ல அந்த சென்டர் லைன் இருக்கும்ல, அதுல நடந்து பாக்குறான். அவனுடைய உடம்பே கட்டுப்பாட்டை இழந்து போகுது. இது நினைச்சு கோவத்துல பக்கத்துல காரை போட்டு ஒத்தைக்கிறான், மிதிக்கிறான். இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நோயால ஒரு பக்கம் உடல் வலி இருந்தாலும் பையன் நினைச்சு ரொம்ப உடஞ்சு போறாங்க. அப்புறம் வழக்கம் போல பையனை குளிக்க வச்சு தலைவாரி விட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. குட்டி பையன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பசிக்குன்னு சொல்லிட்டு இவன் வச்ச மிச்சத்தை வந்து சாப்பிட போறானா. நம்மால கொஞ்சம் கோவத்துல, நான் உன்ன சொல்லிருக்கிறேன்ல அப்பாக்குள்ளதான் மிச்சம் வச்சதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணிருந்தானா. குட்டி பையலுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. நான் உனக்கு வேற ஒன்னு அப்பா தாரன்ட்டு கொஞ்சம் ஜூஸ் எடுத்து கிளாஸ்ல ஊத்தலான்னு பார்த்தா அந்த ஜூஸை கூட அவனால கிளாஸ்ல ஊத்த முடியல. அந்த அளவுக்கு அவனுடைய கை நடுக்கம். இதெல்லாம் பையன் வந்து கவனிக்கிறான். அப்பாக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லை, அவருக்கு ஏதோ பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். பட் இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணதுனால பையலுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சா. அன்னைக்கு ஃபுல்லாவே அப்பா கிட்ட அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறான். இவன் எவ்வளவு சமாதானப்படுத்தாலும் அவனுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் கிட்ட எடுத்து சொல்ல முடியாதுல்ல, இப்படி அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு, அதை சாப்பிட்டா உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி
சரி அவன் போக்கில் விட்டுருவோமேன்ட்டு இவன் வெளியே வந்து உட்காந்தா அவன் பாட்டுக்க கோவத்துல இருக்கிறாங்க. அதுவும் பெரிய மனச மாதிரி எப்படி படுத்துக்கிறான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விவரம் வந்துருச்சுன்னு தான் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. கோவத்துல அவனுடைய திங்ஸ் எல்லாம் வெளியே தூக்கி எறிறான். பையன் அப்படி ரோஷத்துல பண்றது அவனுக்கு வேடிக்கையா இருக்கு. அவன் நினைச்சு ஒரு பக்கம் சிரிப்பாவும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஃபன்னியா போட்டோஸ்லாம் வரைஞ்சி கொஞ்சம் அவனை சிரிக்க வைக்கிறான். ஓரளவுக்கு பையனை வந்து சமாதானப்படுத்துறாப்ல. இது போக மரணம் அவன் கண்ணு முன்னாலே வந்து போகுது. எப்போ என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். அப்பப்போ தனிமையில இருக்கிறது, மனசுக்குள்ள அவனே ஆறுதல் படுத்திக்கிறதுன்ட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருதுன்னு தான் இருக்கிறாப்ல. உடம்பு ரொம்ப மோசமானதுக்கு அப்புறம் இப்ப வேலைக்கெல்லாம் போறது கிடையாதா. சோ காரை வித்துடலாம். அந்த வித்த பணத்தை தன்னுடைய பையனுக்கே வந்து ஏதாச்சும் ஒரு சேஃப்டிக்காக ஒதுக்கி வைக்கலான்ட்டு அவன் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவனுடைய காரை ஓரளவுக்கு ரேட்டை பேசி வந்து விற்கிறாப்ல. அந்த லேடி கூட கேட்குறாங்க. ஆக்சுவலா அந்த லேடிக்கு இவனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னே தெரியாது. எங்க ஏதோ வெளிநாட்டுக்கு போறியான்னு வந்து கேட்குறாங்க. ஆமா வெளிநாட்டுக்கு தான் போறேன்ட்டு சொல்லி அந்த காரை வந்து கொடுக்குறான். கார் அங்கிருந்து அந்த பொண்ணு எடுத்துட்டு போகும்போது அந்த காரை பார்த்து ரொம்ப எமோஷனலா பிரேக் ஆகுறான். இத்தனை வருஷமா தான் கூட இருந்த ஒரு வண்டி அதை விட்டு பிரியறப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை பையனை கூப்பிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போறாப்ல. அங்க பொம்மை கார் ஓட்டுறது என்ன, ராட்னா ஆடுறது என்ன, பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறது என்ன, ட்ரெயின் ஓட்டுறது என்னன்ட்டு தனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதே மறந்து பையனோட கடைசி இந்த நாட்களை வந்து ரொம்ப சந்தோஷமா செலவழிக்கிறான். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே வழக்கம் போல பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு வந்து இந்த டைனோசர்கள் இறந்து போன கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். சமீப காலமா இந்த குட்டி பையன் இறந்து போறது, அடாப்ஷன் இதெல்லாம் கேட்டு வரான். சோ இவன் சொன்ன இப்ப இந்த டைனோசர் கதையில இறந்து போறத பத்தி இருக்கு. சோ அந்த வண்டு அன்னைக்கு ஒன்று செத்து போச்சுல அந்த மாதிரியான்னு கேட்கும்போது ஆமான்னு வந்து சொல்றாப்ல. சோ அந்த வண்டு எப்படி அதோடைய உடம்பு விட்டு போச்சோ அதே மாதிரி தான் அப்பாவும் ஒரு நாள் என் உடம்பு விட்டு காத்தோட கலந்துருவேன். அப்படி காத்தோட கலந்ததுக்கு அப்புறமா அப்பா நான் உன்னை பார்த்துட்டே இருப்பானா, ஆனா நீ தான் என்ன பார்க்க முடியாது. அப்பா கிட்ட நீ பேச முடியும், ஆனா அப்பாவால பேச முடியாது. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பேன், கேட்டுட்டு இருப்பேன்ட்டு மைக்கேல் இவன் இறந்ததுக்கு அப்புறமா அப்பா பிரிஞ்சு போனது நினைச்சு வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாதுன்ட்டு இப்படி அவனுக்கு புரியுத விதத்திலே வந்து இப்படி சொல்றாப்லன்னு வச்சுக்கோங்களேன். காத்துல கலக்கிறதுனா எப்படிப்பா இந்த பலூன்லாம் பறக்குதே அந்த மாதிரியான்ட்டு ரொம்ப பாவமா கேட்கிறான். பலூன் மாதிரி தான்ட்டு அவன் சொல்லும்போது இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. நீ எது நினைச்சு கவலைப்படக்கூடாது, அப்பா எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன், உன் கண்ணுக்கு தெரியாம இருப்பேன்ட்டு இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கினதுக்கு அப்புறமா இந்த மெமரி பாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஜோனாவும் அவங்க பாஸும் அந்த லேடியும் சொல்லியிருந்தாங்கல்ல, மைக்கேலுக்கு இன்னைக்காச்சும் நம்ம வளர்ப்பு பையன் தான்ட்டு உண்மை தெரிய வரலாம். அப்ப நம்ம உண்மையான அப்பா அம்மா யாருன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் இருக்கும். அந்த சமயத்துல இந்த மெமரி பாக்ஸ்ல வைக்கக்கூடிய திங்ஸ், போட்டோஸ், லெட்டர்ஸ் எதுவா இருந்தாலும் அதுல வச்சு ஸ்டோர் பண்ணி அது அவன் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் அந்த ஏஜென்சி சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆரம்பத்துல நம்ம ஆள் கூட யோசிச்சிருப்பான் தன்னுடைய பையன் வளர்ப்பு பையன்ட்டு தெரியாத அளவுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் கிட்ட தான் கொண்டு சேர்க்கணும்ட்டு. ஆனா எப்படினாலுமே கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெளிவந்து தான் ஆகும்ல. சோ அதுக்காக தன்னுடைய பையன் பெரிய பையனாகி விவரமானதும் அவனுக்கு இப்பவே வந்து சில லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அண்ட் கூடவே மைக்கேலோட இவன் இருக்கிற மாதிரியான போட்டோஸ், ஏன் விட்டு போன மைக்கேலோட அம்மா அவன் கை குழந்தையா இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ கூட அவங்க நினைவா ஒரு கிளவுஸ்ல வச்சு உள்ள வைக்கிறான். அப்புறம் அவனுடைய கேப், விண்டோ கிளீன் பண்ணக்கூடிய அவனுடைய உபகரணங்கள்ட்டு சில திங்ஸ் எல்லாம் அவனுடைய நினைவா கூட அங்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு காலத்துல மைக்கேல் கிட்ட கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கும்ல. அப்பா எழுதின லெட்டர்ஸ், அவருடைய திங்ஸ், அப்பாவோட சேர்ந்து எடுக்கப்பட்ட போட்டோக்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு காலத்துல கண்டிப்பா அதுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தா இருக்கும். இப்போ மறுநாள் அப்பாவும் புள்ளியும் எங்கேயோ கிளம்பி போறாங்க. குட்டி பையன் தான் அப்பாவோடைய கையை பிடிச்சி எப்படி ரோட கிராஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பால, அதன்படி அந்த பட்டனை அழுத்தி சிக்னல் ஸ்டாப் பண்ணி ரோட்ல வண்டிலாம் நின்னதுக்கு அப்புறமா அப்பாவோடைய கையை பிடிச்சி இவன் வந்து கிராஸ் பண்ணி கூப்பிட்டு போறான். ரெண்டு பேருமே ஒரு பஸ்ஸை பிடிச்சி எங்கேயோ போறாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போறாங்க. சோ அப்பா எங்க கூப்பிட்டு போறாருன்ட்டு அந்த குட்டி பிள்ளைக்கு நல்லாவே தெரியுது. ஆக்சுவலா அந்த அடாப்ஷன் பத்தி சொல்லியிருந்தான்ல, அங்கதான் எங்கேயோ வந்து கூப்பிட்டு போறாருன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவனே கையை பிடிச்சு அவரோட எந்த ஒரு வருத்தமும் இல்லாம போய்கிட்டு இருக்கிறான். நேரா போய் ஒரு வீட்டோட காலிங் பேல தான் அவன் தான் குட்டி பையன் தான் அழுத்துறான். கதவு திறக்கிறது யாருன்னு பார்த்தா சிங்கிளா ஒரு உமன் இருந்தாங்களே அவங்கள தான் போய் பாக்குறாப்ல. சோ பினான்சியலா தான் அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க, மைக்கேல் நல்லபடியா பாத்துப்பாங்கன்ட்டு இவனுக்கு தோணி இருக்குது. சோ அதனால தான் அவங்க கிட்ட வந்து இவனை ஒப்படைக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இங்க வந்திருக்காங்க. அந்த லேடிக்கு கூட இவங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட பாவல ஒரு குழந்தைக்காக ரொம்ப நாள் எங்கிட்டு இருந்தாங்க. குழந்தையுடைய அருமை என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ மைக்கேல் நல்லபடியா அவங்க பார்த்துப்பாங்க. அவனு கூட போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியும் அப்பாவுடைய கையை கடைசியா பிடிச்சிட்டு அவன் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னால அப்பாவை பாக்குற மாதிரியும் தான் இப்படி ஒரு கனத்த இதயத்தோட தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. சோ கார் வித்த பணத்தை கண்டிப்பா அதனுடைய பையனுக்காக அந்த லேடிக்கிட்டே வந்து கொடுத்திருப்பான். ஜோனாக்கு கூட இவனுடைய முடிவு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. சோ இப்படிதான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட்டாவே பேசியாச்சுல. ஓகே, இந்த ஸ்டோரி பத்தின கமெண்ட் கீழே சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.